ஹலோ கைஸ், எல்லாரும் வந்து லைக் பண்ணிக்கோங்கப்பா. இது வந்து பார்த்தீங்கன்னா பேட்டில் த்ரூ தி ஹெவனில் வந்து எபிசோட் 5 தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்கப்பா வீடியோக்கு. இந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த ஹீமோன்னு கேட்டுக்கிட்டு இருக்கான், எப்படா என் அடி இவ்வளோ வாங்கின்னு எந்திரிச்சு நின்றுருக்கான். அதெல்லாம் ஒரு அடி ஆடா அப்படின்ட்டு தலைவன் ஃபயராக வெளியே வச்சுட்டு நிற்பான் பாருங்க. நெக்ஸ்ட் சீனில் ஹீரோ அவனும் ஒரு பவரை கேதர் பண்ணி இவனை ஹீமிங்க அடிப்பான் பாருங்க. அவனுக்கும் அதை பார்த்து கட்டுப்பாயிட்டு பக்கத்தில் ஒரு பெரிய ஒரு பாறாங்கல் இருக்குங்க, அதை எடுத்து தூக்கி அடிப்பான் பாருங்க. ஹீரோ அதெல்லாம் ஒரு விஷயமே எல்லாம் உடச்சிட்டு அவனோட ஸ்பீட் டெக்னிக்கை வந்து யூஸ் பண்ணிட்டு வந்து அடிப்பான் பாருங்க. அவனை போய் வீந்துறான். உடனே அவன் வந்து கேட்க ஆரம்பிச்சிடறான், இந்த மாதிரி வந்து நீ என் டிஃபென்ஸை உடச்சி கொல்ல முடியும்னு நினைக்கிறியாடா அப்படின்னு கேட்டால், டிஃபென்ஸ்லாம் உடைக்க தேவை அப்படின்ட்டு தலைவன் அசால்ட்டாக திரும்பி அவன் ஃபயர் யூஸ் பண்ண அவனா இருந்துச்சு அந்த இடத்துல அப்படியே கறிக்கிறாங்க. நெக்ஸ்ட் பரவாயில்ல இவன் செத்துட்டான், அடுத்த ஆளை போய் பார்க்க வேண்டியதானு தலைவனும் அங்கேருந்து கிளம்ப. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த உல்ஃப் கேங்கோட லீடருக்காக வந்து அந்த தேர்ட் லீடர் செத்த போனால் அவனுக்கு வந்து வருது, எவன்டா இதை பண்ணுவாங்க கடா எக்ஸ்டிவன் தான் பண்ணாருன்னு அவனை நாளைக்கே வந்து சரௌண்ட் பண்ணுங்கடா, எங்கே இருந்தாலும் அவனை நாளைக்கே கொள்றா அப்படின்ட்டு இவனு வெறித்தனமாக பேசிகிட்டு இருக்கான். கண்டிப்பாக அவனை கொன்ன இடத்துல வந்து அவன் ட்ரெஷர் இருக்குண்டா அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லிட்டில் ஃபேரி டாக்டருக்கும் வந்து தேர்ட் லீடர் இக்ஸியான் வந்து கொன்ன விஷயம் தெரியுது. பார்த்தீங்கன்னா பரவாயில்ல இவன் நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்டேனே அப்படின்னும் போதே அங்கே வந்து எங்களேடி உங்களை பார்க்க வந்து யாவோன்னு ஒருத்தர் வந்திருக்காருன்னா சரி ஓகேன்னு அவங்களும் உள்ள யாவோ வந்து உள்ளே கூட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. அந்த யாவோ உடனே கேட்குறாரு, அந்த பையன் பேர் எக்ஸிவன் தான் உங்களை காப்பாற்றணும் பேர், இந்த மாதிரி உங்களுக்கு வந்து அந்த கேவல ட்ரெஷர் கிடச்சிதா அப்படின்னு வந்து இவர் கேட்க, உடனே நம்ம லிட்டில் ஃபேரி டாக்டர் வந்து நீங்கள் எதுவும் அதிகமாக கற்பனை பண்ணிக்காதீங்க, ட்ரெஷர்லாம் எனக்கு எதுவுமே கிடையாது, அது வந்து உல்ஃப் கேங் தான் கிடைச்சது, இந்த மாதிரி வந்து அவன் ஒன்லி எனக்கு காப்பாற்ற மட்டும் தான் செஞ்சால், நாங்கள் ஹெல்ப் மட்டும் தான் கலெக்ட் பண்ணோம், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து அந்த உல்ஃப் கேங்கோட லீடரை போய் கேளுங்களேன் அப்படின்ட்டு இவங்களும் வந்து சமாளித்து மலுப்பேன். இவரும் அதை யோசிச்சு பார்த்துட்டு சரி ஓகே சாரி வந்து நான் அவங்களுக்கு தப்பாக நினச்சிட்டேன் அப்படின்ட்டு அவர் கிளம்ப. இவங்களும் சியோயா நீ எங்கே தான் இருக்க சியோயான் அப்படின்ற மாதிரி கவலைப்படுறாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தோன்னா தலைவனும் வந்து ரெஸ்ட் எடுத்துருக்கு. திடீர்னு மாஸ்டர் வந்து உன்னோட வெப்பன் ரூலர் ஆயிடுறா அப்படின்ட்டு உனக்கு வந்து நான் ஒரு டெக்னிக் சொல்லித்தரேன், இது வந்து உன்னோட பவர்ஃபுல்லான எனிமி வந்து டிஃபீட் பண்ண ஹெல்ப்பாக இருக்கும். உடனே அவரும் அதை எடுத்துக்கிட்டு அது நடுவில் வந்து தாமரை கல் மாதிரி இருக்குது, அதுக்கு மேலே போயிட்டு அந்த வெப்பனை கீழே வைக்கிறாரு, உடஞ்சிட்டு போகிற மாதிரி போகுது. உடனே அவன் மாஸ்டரும் அவரோட பவரை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறார். கொஞ்சம் கொஞ்சமாக வானத்து மேலே பறந்து அந்த பிளேட்லேயும் அவரோட பவரை யூஸ் பண்ணி ஃப்ளேம் ஸ்பிளிட்டிங் சுனாமி அப்படின்னு ஒன்று பவர் யூஸ் பண்ண அங்கே கீழே இருந்து பில்லர் மாதிரி எல்லாமே வெடிச்சிட்டு போகுது. அதனோட அட்டாக் பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்குது. உடனே மாஸ்டர் ஸ்டைலில் வெப்பனை தூக்கி போட்டு கீழே இறங்கி வர மேலே போன வெப்பனும் ஒரு எரிக்கல் மாதிரி வந்து கீழே அடிக்குது. உடனே அந்த டெக்னிக்கை ஹீரோட நெத்தியில் செலுத்த அந்த டெக்னிக் வந்து அவனுக்கு தெரியுது. அவரும் சொல்கிறார் இந்த டெக்னிக் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது, இதனால் உன்னால் ஒரு டைம் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும், செகண்ட் டைம் யூஸ் பண்ணனா உன்னை வந்து பெரிய இன்ஜினியர் பண்ணா பார்த்து யூஸ் பண்ணு, சும்மா யூஸ் பண்ணிருக்காத அப்படின்னு சொன்ன மாஸ்டர் தேங்க்யூ மாஸ்டர் அப்படின்னு வந்து சொல்கிறான். நெக்ஸ்ட் சீனில் தலைவனை உட்காந்து கல்டிவேஷன் பண்ணி அவனோட ரேஞ்சை ரெக்கவர் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அந்த இடத்துக்கு இந்த உல்ஃப் கேங் வந்து சுற்றி ரவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவனோ ஒரு விசில் ஊது எல்லா உல்ஃப் கேங் மெம்பர்ஸையும் வந்துடுறாங்க, தலைவனுக்கு தெரிஞ்சிச்சுன்னு வந்துட்டானுங்கன்னு. ஸோ அந்த இடத்துக்கு வந்து அந்த பையன் வரான், யார் அந்த உல்ஃப் கேங்கோட பையன் மூலியா வந்து கேட்குறான், சியோஜா இது எக்ஸோயான் வந்து கடைசியாக வந்து கண்டுபிடிச்சிட்டேன் உன்னை, இன்றைக்கி உன்னை கொல்ல போட்டா ஒழுங்குமுறை தான் உன் ட்ரெஷர் கொடுறான்னா தலைவன் அசால்ட்டாக கூலாக வாயில் ஒரு குச்சி எடுத்து வச்சுட்டு நீ எல்லாம் ஒரு ஆளாடா நீ கிட்ட கொடுத்துடணுமா அப்படின்ற மாதிரி கேட்க, டே அவனை சொல்கிறான், டே எங்கள் அப்பா கொஞ்ச நேரத்தில் இங்கே வந்துருவாரா அதுக்குள்ளே அவனை கொல்லுங்கடா அப்படின்ட்டு அவனுங்களும் ஆயிரக்கணக்கான ஆறரை வச்சு அட்டாக் பண்ண தலைவனா அவன் வெப்பனை வச்சு அசால்ட்டாக வர்ற ஆறாக எடுத்து டிஃபெண்ட் பண்ணுவான். ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே அங்கேருந்து தப்பிக்கலான்ட்டு அவனுக்கு மேலேயே காலை வச்சு தலைவன் வந்து அங்கேருந்து தப்பிச்சிட்றான். சியோயான் இதை பார்த்தோன்னே எல்லாரும் அவனை பிடிங்க, அன்றைக்கி அவனை கொன்னே அவன்டா, அவனோட டெக்னிக்லாம் நல்லா இருக்கா அது எடுக்கணும்டா அப்படின்னு கத்திட்டு போ எல்லாரும் கொல்லணும் கத்திக்கிட்டே போகிறானுங்க. நெக்ஸ்ட் சீனில் தலைவனாக ஓடி போகிறான், ஒரு மலையோட லாஸ்ட் பைட்டில் போய் நின்றுட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த மூஷி வந்துடுறான், டே சியோயான் கடைசியாக அவனை பிடிச்சிட்டா, வெறும் டூஹி லெவலில் இருக்க நான் டூஷி லெவல்ரா, உன்னை அன்றைக்கி கொன்று வான்ட்டுக்கிற இதுவெல்லாம் எடுக்கிறேன்டா அப்படின்னு பேசியிருக்க தலைவனா, முடிஞ்சா கொள்றா நீயும் அவனுங்களை மாதிரி குப்பை தான்டா அப்படின்னு மாதிரி சொல்ல, அவன்கிட்ட இருக்கிற ஒரு சாவி வந்து ஹீரோ இருக்கான், அதை வந்து நொறுக்கி போட. இதை பார்த்து அவனுக்கோ டென்ஷன் ஆச்சு, அது வந்து ட்ரெஷர் சாவி. ஸோ உடனே அவன் பவரை கேரட் பண்ணிட்டு நம்ம ஹீரோ அடிக்க வரான். ஆனால் நம்ம ஹீரோ தாங்க அடி வாங்குறான், ஏன்னா அவன் இவனோட ஒரு ரிலீம் அதிகமாக இருக்கான். ஹீரோன்னு என்னமோ ட்ரை பண்ணால் பட் ஒன்றுமே வேலைக்கு ஆகலை. அவன் இவனை அசால்ட்டாக அடித்து போடுறான். தலைவனா அவன் ரூலர் வெப்பனை வச்சு அடிக்க அந்த வெப்பன்லாம் வந்து பிரிச்சுட்டு போகுது. ஒரு கட்டத்தில் அவனை டிஃபீட் ஆகிற மாதிரி இப்போ அவனை கழுத்தை பிடிச்சிட்டு முன்னே நான் இங்கேயே கொள்றேன்டா நம்ம தலைவனா அவன் ஃபயரை வச்சு அவன் மேலே எரிச்சு விட்டு உடனே போவான். உடனே மாஸ்டர் சொன்னதுனால வந்துச்சு இந்த டெக்னிக்கை, இந்த ஃப்ளேம் ஸ்பிட்டிங் வந்தாலும் ஒரு டைம் தான் யூஸ் பண்ண அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டு உடனே வெப்பனை எடுத்து அந்த வெப்பனில் கொஞ்சமாக வந்து பவரை வந்து கேதர் பண்ண ஆரம்பிக்கிறான். இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு உடனே அவன் பவரை வந்து கேதர் பண்ண சுற்றி இருக்கிற அட்மாஸ்பியரில் இருக்கிற பவர்கள் எல்லாமே அந்த வெப்பனில் சேருது. ஒரு கட்டத்துக்கு மேலே அதனோட ஸ்கில்லு பயங்கரமாக வர அதை வச்சுட்டு ஃப்ளேம் ஸ்பிளிட்டிங் டு சுனாமி அப்படின்ற மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான அட்டாக் அடிப்பான் பாருங்க. அந்த உல்ஃப் லீடர் சும்மா இல்லைங்க, அவனோட வின் பிரேக்கர் அப்படின்ற மாதிரி அவனும் ஒரு அட்டாக்கை யூஸ் பண்ண 2 அட்டாக்கை மோதுது. ஆனால் நம்ம ஹீரோட பவர் அதிகமாக இருக்குது, அவனும் அடி வாங்கி முட்டி போட்டு கீழே வந்துடுறான். 2 பேருமே வந்து செம டேமேஜ் இருக்க. உடனே வந்து ஹீரோ பேச ஆரம்பிக்கிறான், இன்றைக்கி நடந்தது நான் ஞாபகம் வச்சுக்கிறேன்டா, ஃபியூச்சரில் இதுக்கு உனக்கு செய்கிறேன்டா, இப்போ வேணா நான் இங்கேருந்து போகலாம், ஆனால் உன்னை ஒரு நாள் கொல்லுவேண்டான்ட்டு தலைவனா அதுக்கு பின்னாடியே அங்கேருந்து விட எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க என்ன அப்படின்னு. கொஞ்சம் நேரத்தில் தலைவன் சுற்றி ஒரு மாதிரி
ஈகிள் ரெக்கெல்லாம் வந்து ஃபெதர்ஸ்லாம் போகிற மாதிரி காட்டுது. ஸோ கொஞ்ச நேரத்தில் ஹீரோவோட பின்னாடி முதுகுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்கை வருதுங்க, ஃப்ளேம் ரெக்கை மாதிரி வருதுங்க. இதை பார்த்த உல்ஃப் லீடருக்காக வந்து சர்ரி டென்ஷனாக அவனும் எக்ஸியோயான் உன்னை கொல்லுவோண்டா அப்படின்னு கத்துறான். அதோட வந்து இந்த எபிசோட் முடிஞ்சு. கைஸ் இது வந்து கொஞ்சம் நமக்கு அனிமி பழகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. கொஞ்சம் பழகிச்சுன்னா வீடியோவோட லென்த்தை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணிடுறேன். டபுள் எபிசோடாக வந்து பாட்ட போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். கொஞ்சம் பழகிறதுக்கு டைம் வேணும். அவ்வளோதான் கைஸ். எல்லோரும் வந்து லைக் போட்டுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், பாய் பாய். அந்த கமெண்ட் செக்ஷன் சும்மா தான் இருக்குது. போகிற போக்கில் ஒரு கமெண்ட் ஹாய் பாய் ஏதாவது போட்டு போங்க.